வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12. அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண். இவர் விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். இவருடைய காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இயற்பெயர் கோதை. பின்னர் கோதை நாச்சியார் எனவும், இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி எனவும், திருமாலுக்கு ஆட்பட நினைத்தமையாலும் திருமாலால் ஆட்கொள்ளப்பட்டமையாலும் ஆண்டாள் எனவும், கோதை நாச்சியார் எனவும், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி எனவும் போற்றப்படுகிறார். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியது திருப்பாவை 30 பாடல்கள், நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள். மார்கழி மாதத்தில் திருமாலை அடையும் வகைகளை பெண்களுக்கு நீராடும் வழியாக எடுத்துரைக்கும் நூல் திருப்பாவை. மார்கழி முடிய பெண்களுக்கு வழி தரும் தை பிறக்கும். ஆண்டாள் கண்ணனிடம் கொண்ட காதல் உள்ளத்தை, கனவு உள்ளத்தை நாச்சியார் திருமொழி எடுத்துரைக்கும். இந்நூல் அக்கால திருமண சடங்குகளை நன்கு எடுத்துரைக்கின்றது. திருமணத்தின் போது அம்மி மிதிக்கும் சடங்கை முதலில் கூறுபவர் ஆண்டாளே. நாச்சியார் திருமொழி தொகுப்பில் உள்ள வாரணமாயிரம் பாடல் சிறப்பு மிக்கது. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.